பிரபல பின்னணி பாடகியான சித்ராமா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல நடந்து முடிஞ்ச சூப்பர் சிங்கர் சீசன் 10 பத்தியும் அதுல நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தியும் ரொம்பவே எமோஷனலாகவும் அண்ட் சோசியல் மீடியால வர ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும் வகையிலும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஷோல ஒன்று தான் சூப்பர் சிங்கர். அண்ட் இது சீனியர் ஜூனியர் அப்படின்னு 2 பிரிவா நடக்கும். சமீபத்தில் ஜூனியர் சீசன் 10 வந்து ரொம்பவே சூப்பரா ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஃபினாலையில கிட்டத்தட்ட 4 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா 4 பேருமே பெண்கள் தான். இதுல எல்லாரும் எதிர்பார்த்தபடி காயத்ரி அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாங்க. இந்த ஒரு நிலையில சோசியல் மீடியால ஏகப்பட்ட கேள்விகள், இல்ல இவங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்க கூடாது, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அதற்கு பதிலளிக்கும் விதமா சூப்பர் சிங்கரை பத்தி சித்ராமா அவங்களோட பேஜ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நடந்து முடிஞ்ச சூப்பர் சிங்கர்ல ரொம்பவே சூப்பரா எல்லாருமே பாடியிருந்தாங்க. ஃபைனல்ஸ்க்கு வந்திருந்த அத்தனை பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர் தான். சோசியல் மீடியால எவ்வளோ விஷயங்கள பார்க்க முடியுது. காயத்ரி வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடாது, நஸ்ரீன் தான் வந்திருக்கணும் அப்படின்னு என்னென்னமோ கேள்விகள் வருது. அது எல்லாத்தையுமே நாங்க பார்க்குறோம். எங்களுக்கு இந்த குழந்தை தான் ஃபர்ஸ்ட் வரணும், இந்த குழந்தை தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற எந்த எண்ணமுமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எங்க குழந்தைங்க தான். எங்ககிட்டேருந்து தான் வளர்றாங்க. யாரு ஃபர்ஸ்ட் வந்தாலுமே எங்களோட சந்தோஷம் தான். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவங்க யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவங்கள தான் நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோமே தவிர, நாங்க வந்து வாண்டடா யாரையும் சொல்ல போறது கிடையாது. என்ன பொறுத்தவரை அந்த ஸ்டேஜ் ஏறின 4 பேருமே வெற்றியாளர்கள் தான். அதை தாண்டி இந்த சீசன்ல வந்த எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். இவங்க எல்லாருமே பின்னாடி ரொம்ப நல்லா பாடணும், பிரபல பின்னணி பாடகிகளா வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. காயத்ரி, நஸ்ரீன், சாரா அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே சூப்பரா ஃபைனல்ஸ்ல பாடியிருந்தாங்க. எங்க எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் குறிப்பா நான் நஸ்ரீன் பாடினதுக்கெல்லாம் போயிட்டு முத்தம்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்னென்னமோ சொல்றீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எல்லாருமே வின்னர்ஸ் தான். எல்லாருமே இதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த சீசன் இருக்க மாதிரியே இன்னும் நிறைய சீசன் வந்து இதே மாதிரி தொடர்ந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இந்த சீசனோட ஃபினாலே குறித்து ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் சோசியல் மீடியால வந்து இருந்துச்சு. அண்ட் இதற்கு ரொம்பவே சூப்பரா சித்ராமா பதில் அளிச்சிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, சூர்யா அவர்களோட நடிப்புல வெளியாகி இருந்த ரெட்ரோ படம் ரொம்ப சீக்கிரமாவே ஓடிடில வரப்போகுது அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட இயக்கத்துல சூர்யா அவர்களோட நடிப்புல சமீபத்தில் ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே ஆவரேஜான ஒரு வரவேற்பை தான் பெற்றிருந்துச்சு. குறிப்பா முதல் பாதி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னும், 2ஆம் பாதி பயங்கரமா சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கரெக்டா இந்த படத்தோட தான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கவே ரெட்ரோவை விட அந்த படம் அதிக அளவு வசூல் தமிழ்நாட்டில் செஞ்சிருக்காமா. அண்ட் இதற்கிடையில இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஓடிடி நிறுவனம் ஜூன் 5ஆம் தேதி வெளியிடுறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சமீபத்தில் வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, ரெட்ரோ படம் வர மே 31ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜஸ்ல இந்த ஒரு படம் வந்து ஓடிடியில் வரப்போகுதாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் வந்து சமீபத்தில் வெளியாகி சொன்ன தேதியை காட்டிலும் முன்கூட்டியே படம் ரிலீஸ் ஆகுது. என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரசிகர்களுக்கு எழுப்பியிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.